புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இன்று 10வது நாளாக போர் நீடிக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்க போர் விமானங்கள் சராசரியாக குண்டு வீசி வருகின்றன. ஏற்கனவே ஈரானின் உச்ச தலைவர் கமேனி மற்றும் 50 முக்கிய தலைவர் தளபதிகள், அமைச்சர்களை இரு நாடுகளும் சேர்ந்து குண்டு வீசி கொன்றுவிட்டன. அதன் பிறகு ஈரானின் ஏவுகணை சக்தியில் கை வைக்க ஆரம்பித்தன. ஏவுகணை ஏவுதளம், ஏவுகணை இருப்பிடங்கள், தயாரிப்பு கூடங்கள் மற்றும் அணுசக்தி கூடங்களில் குண்டு வீசின. அவற்றில் பெரும்பாலானவற்றை அழித்து விட்டன. இந்த நிலையில்தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் டார்கெட் திடீரென மாறி இருக்கிறது. இப்போது ஈரானின் பொருளாதாரத்தை சிதைக்கும் வேளையில் இரு நாடுகளும் இறங்கிவிட்டன. அதன்படி ஈரான் தலைநகர் டெஹ்ரானை சுற்றியுள்ள முக்கிய எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு வீசின. டெஹ்ரான் அடுத்த ஷாகரே பகுதியில் உள்ள மிகப்பெரிய டோன்கியான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், ஷெஹ்ரான் பகுதி எண்ணெய் கிடங்குகள், கூகக் மற்றும் கராச் பர்தீஸ் பகுதியில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மீது இரவோடு இரவாக தாக்குதல் நடந்தது. அனைத்து எண்ணெய் நிலையங்களும் கடும் சேதமடைந்தன, இன்னும் தீப்பற்றி எரிகின்றன. இது தவிர டெஹ்ரான் மற்றும் அல்போஸ் மாகாணங்களில் உள்ள 4 முக்கிய எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளும் ஒரு பெட்ரோலிய பொருட்கள் போக்குவரத்து மையமும் தகர்க்கப்பட்டன. இந்த போரில் இப்படி ஒரு தாக்குதலை ஈரான் சந்திப்பது இதுவே முதல் முறை. இது ஈரானுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. டெஹ்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் பெட்ரோல், டீசல் மற்றும் இராணுவ பயன்பாட்டு எரிபொருள் விநியோகத்தில் இந்த நிலையங்கள் முக்கிய பங்காற்றி வந்தன. இப்போது அங்கு பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தற்காலிகமாக முடங்கிவிட்டது. தாக்குதலுக்கு உள்ளான எரிபொருள் நிலையங்களை தான் ஈரான் ராணுவ வாகனங்கள், ஏவுகணை ஏவுதளங்களை இயக்க பயன்படுத்தி வந்தனர். போக்குவரத்து, மின்சார உற்பத்தி, தொழில்துறைக்கும் இங்கிருந்துதான் எரிபொருள் சென்றது. மக்களும் எரிபொருள் இன்றி தவிக்கும் வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேல் நடத்திய இந்த கொடிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க அந்த நாட்டின் ஹைபாவில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ஏவுகணை வீசியது. இத்தாக்குதலால் இஸ்ரேலுக்கு பெரும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு இழப்புகள் ஏற்படக்கூடும் என்று கூறப்படுகிறது. இது இஸ்ரேலின் உள்நாட்டு எரிபொருள் தேவையில் 50 முதல் 60% வழங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டும் இதே சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் குண்டு வீசியது. அதில் 3 பேர் கொல்லப்பட்டதோடு கட்டமைப்புகளும் சேதமடைந்தன. பல மாதங்கள் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டது. இதற்கிடையே போர் மேலும் தீவிரமடையும் என்றே ஈரான், இஸ்ரேல் கூறியுள்ளன. இதுவரை முதல் மற்றும் 2ஆம் தலைமுறை ஏவுகணைகள் மட்டுமே பயன்படுத்தினோம். இனி மேம்படுத்தப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை எடுத்து வீசுவோம். 6 மாதம் வரை எங்களால் போரை தொடர முடியும் என்று ஈரான் மிரட்டி உள்ளது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுக்கு எதிரான போரை முழு பலத்துடன் தொடர உள்ளோம். உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட பின் ஈரானிய தலைமையே முற்றிலுமாக ஒழிக்கும் திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்றார்.